சில நாட்கள்ல எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தோன்னு நாங்க சந்தோஷமா இருப்போம். சில நேரம் மியூசிக் போட்டு கேட்டுட்டு இருப்போம். அன்றைய நாளே காலையில இருந்து வாவ் நல்லா இருக்குதே இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது திடீரென்னு யாராச்சும் எங்களுக்கு எரிச்சல் ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு வேர்ட் சொல்லிட்டாங்க. அல்லாட்டி ஏதாவது ஒண்ணு எங்களை ஹர்ட் பண்ற மாதிரி சொன்னோன்னா அப்படியே நாங்க ஆஃப் ஆயிருவோம். இந்த மாதிரி உங்கள யாருக்காவது நடந்திருக்கா? ஸோ அந்த மாதிரி டைம்ல காலையில இருந்து அந்த நாள் அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு செகண்ட்ல அப்படியே நான் ஆஃப் ஆயிட்டேனே! இந்த மாதிரி யாராச்சும் ஃபீல் பண்ணியிருந்தீங்களா இருந்தா, இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. 30 டேஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல இன்றைக்கு 11வது நாள். டே 11ல நாங்க மீட் பண்றோம். ஸோ இது வந்து எங்க எமோஷன்ஸ தூண்டுற காரணிகள் என்ன? அதாவது எமோஷனல் ட்ரிகர்ஸ். வெல்கம் பேக் டு பி அன் எக்ஸாம்பிள். இந்த எமோஷனல் ட்ரிகர்ஸ்ன்னா என்ன? அதாவது நான் சொன்னேன் தானே, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். பட் திடீர்னு நாங்க ஆஃப் ஆயிட்டோம். ஸோ எங்க எமோஷன மாத்துது. சேஞ்ச் பண்ணுது. எங்களோட எமோஷன்ஸ தூண்டுது. ஸோ அந்த காரணிகள் தான் என்ன? ஸோ அது என்னன்னு நாங்க மைண்ட்ஃபுல்லா ஹேண்டில் பண்றது. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது. ஸோ அத நாங்க ட்ரிகர்ன்னு சொல்லுவோம். எமோஷனலா உங்கள திடீர்னு ஒரு சேஞ்ச், திடீர்னு ஒரு ஸ்பார்க் ஒண்ணு வர மாதிரி இருக்கும். நீங்க அந்த ட்ரிகர்ஸ ஐடென்டிஃபை பண்ணாட்டி, அதாவது இந்த ட்ரிகர்ஸ நீங்க கண்டுபிடிக்காட்டி, அது வந்து உங்கள ரியாக்ட் பண்ண வச்சிரும். உங்க பிஹேவியர்ஸ அப்படியே மாத்தி விட்டுரும். ஸோ இந்த ட்ரிகர்ஸ் என்ன? என்னென்ன காரணம்? என்னென்ன சிச்சுவேஷன்? எந்தெந்த நபரால என்னோட பிஹேவியர்ஸ் மாறியிருக்கு? ஸோ அத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா இருந்தா, அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல நடக்கும்போது, அதே மாதிரி நபர்கள் ஏன் அதே நபர்கள கூட நீங்க ஃபியூச்சர்ல மீட் பண்ணும் பொழுது, அதே மாதிரி விஷயங்கள் அவங்க பேசும் பொழுது, அவங்க சொல்லும் அதுல இருந்து நீங்க உங்கள சேவ் பண்ணி கொள்ளலாம். ஸோ உங்க பிரெயின் வந்து உங்கள புரொடெக்ட் பண்ண ரெடி ஆயிரும். இந்த எமோஷனல் ட்ரிகர்ஸ நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா இருந்தா, நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க ரெஸ்பான்ஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ யாராலையுமே உங்க பிஹேவியர சேஞ்ச் பண்ண இயலாது. இந்த எமோஷனல் ட்ரிகர்ஸ ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. அத அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிட்டீங்களா இருந்தா, அடுத்ததா நீங்க செய்ய வேண்டியது அதோட ரூட் காஸ் என்ன? என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி நான் கோவப்படுறேன்? என்ன காரணம் என்றத கண்டுபிடிங்க. ஸோ உங்களுக்கு நடந்த பாஸ்ட் இவெண்ட்ஸ்ல நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. பட் என்ன ரீசனுக்காக நான் கோவப்பட்டேன்? என்ன ரீசனுக்காக என்னோட பிஹேவியர் திடீரென மாறுச்சு? ஸோ அத நீங்க அந்த ரூட் காஸ ஃபைண்ட் பண்ணுங்க. ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் ஒண்ணு சொல்லி நீங்க கவலைப்படுறீங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்குள்ளே கேட்டுக்கொள்ளுங்க. என்ன ரீசன்? அதாவது எந்த வேர்ட்ல நீங்க டல் ஆனீங்க? அதாவது உங்கள ஆஃப் பண்ணின அந்த சென்டென்ஸ் என்ன? அந்த பர்ட்டிகுலரா அந்த விஷயம், அந்த டெர்ம் அத கண்டுபிடிங்க. மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணக்குள்ள இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாங்க அந்த இடத்துல இருந்து கூட எங்களால அத அவாய்ட் பண்ணியலும். பட் இஃப் பாசிபிள் உங்களால முடிஞ்சா ஒரு கட்டத்துல இல்ல இதுக்கு மேல நான் இந்த இடத்துல இருக்கிறது நாட் குட் என்று தெரிஞ்சா அந்த இடத்த விட்டு உடனே நீங்க விலகி போயிருங்க. உங்களோட என்வாயன்மெண்ட்ட உடனே நீங்க மாத்துங்க. நீங்க எப்ப வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்க? நீங்க எப்ப வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்றீங்க? ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க உங்கள அவாய்ட் பண்ணி கொள்ளணும். ஸோ இந்த ட்ரிகர்ஸ நீங்க கண்டுபிடிக்கிறது மூலம் இது வந்து ஒரு வார்னிங் சைனா இருக்கு. ஓகே உங்களோட பிரெயின் வந்து உங்கள வார்ன் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரப்போது. இந்த மாதிரி ஒரு நபர் வந்து இப்ப வரப்போறார். ஓகே பி அலர்ட். அலர்ட்டா இருன்னு சொல்லி பிரெயின் உங்கள இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்க. அல்லது ஒரு ப்ரோகிராம்ல நீங்க வந்து ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பீச் ஒண்ணு பண்ணணும். ஸோ ஸ்டேஜ்க்கு நீங்க போய் நீங்க வீட்ல இருந்து ஸ்பீச் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பீங்க. ஆனா திடீர்னு ஸ்டேஜ்ல போனோனே உங்களுக்கு ஒரு பயம் ஒன்று வரும். உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்து வேகமா செயற்படும். ஸோ இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஒரு ஸ்பீச் தொடங்குற ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்ட், ஒரு 40 செகண்ட்ஸ்க்கு உங்க ஹார்ட் பீட் வந்து வேகமா இருக்கும். இப்படி யாராச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே நான் வந்து எவ்வளவுதான் பிராக்டிஸ் பண்ணினாலும், அந்த ஸ்டேஜ்க்கு நான் போனோனே எனக்கு திடீரென்று நான் வந்து ஃபீல் அன்கம்ஃபர்டபுள். ஏதோ புதுசு மாதிரி எனக்கு தோணுது. யாருமே ஆடியன்ஸ் யாருமே உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பம் இன்னொரு தடவ வந்தா நான் என்னண்டு ஹேண்டில் பண்றது?
ஸோ நீங்க என்ன பண்ணலாம், வீட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதே இத உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னால, அல்லாட்டி நீங்க வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நீங்க காமனா நீங்க அந்த ஸ்பீச்ச நீங்க பேசி பார்க்கலாம். ஸோ அந்த நேரம் உங்களோட வாய்ஸ்ல வந்து ஒரு கிளாரிட்டி வரும். உங்களுக்குரிய தயக்கம், நடுக்கம் இதெல்லாம் குறைஞ்சு போகும். அதே நேரம் நீங்க ஸ்டேஜ்ல ஏறுறதுக்கு முதல் உங்க இடுப்புல நீங்க கைய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய மூச்சு நீங்க சுவாசிச்சுட்டு நீங்க போனீங்களா இருந்தா, ஸ்டேஜுக்கு போனீங்களா இருந்தா, அந்த ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ், 40 செகண்ட்ஸ் உங்களுக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட சாதாரணமா பேசுற மாதிரி இருக்கும். அந்த நடுக்கம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த எமோஷனல் ட்ரிகர்ஸ நாங்க கண்டுபிடிச்சுட்டா, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்குரிய ரூட் காஸ் என்னன்றத நாங்க தெரிஞ்சுட்டோம்டா, நாங்க அதே மாதிரி சிச்சுவேஷன்ஸ் திரும்ப வரும்பொழுது, அத நாங்க அழகா எதிர்கொள்ளலாம். இந்த எமோஷன்ஸ் எல்லாமே ஒரு டெம்பரரி. அதாவது நீங்க அந்த ஸ்பீச்ச அந்த ஸ்டேஜ்ல நீங்க பேசுறீங்க. அந்த ஸ்பீச் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட பிஹேவியர் அப்படியே மாறிரும். உங்களோட மைண்ட் ஸ்டேட் வந்து ஒரு நார்மலா வந்துரும். நீங்க அதுக்கு முதல் ஸ்பீச்ச முடிக்கும் வரைக்கும் உங்களுக்கு அன்றைய நாளே ஏதோ ஒரு டென்ஷனா இருக்கும். அந்த ஸ்பீச் முடிஞ்சதுக்கு பிறகு, வாவ்! என்னடா இவ்ளோ ரிலாக்ஸா இருக்கே! இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இந்த எமோஷன்ஸ் எல்லாமே டெம்பரரி. பாசிங் கிளவுட்ஸ். அந்த நேரத்துக்கு வரும். அது ஒரு கொஞ்ச நேரம். அத நாங்க சரியா சமாளிக்க தெரிஞ்சுட்டோம். அத நாங்க சரியா கடந்துட்டோம்டா, ஓகே. அதுக்கு பிறகு எல்லாமே ஸ்மூத்தா போகும். ஸோ இந்த ஸ்டேஜ் உதாரணம் சொன்னேன் தானே! இந்த ஸ்டேஜ் உதாரணத்துல உங்களுக்குள்ள இது வந்து உதாரணத்துக்கு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்றேன். இதே மாதிரி உங்க எமோஷனல் ட்ரிக்கர்ஸ் அந்த சிச்சுவேஷன்ஸ நீங்க கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. இதுல ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அந்த பவருக்குரிய டைமிங்க நான் சொல்றேன். அந்த டைமிங்க நீங்க புடிச்சுட்டீங்களா எந்த விதமான எமோஷனல் ட்ரிகர்ஸ் வந்தாலும், நீங்க அத ஈஸியா ஹேண்டில் பண்ணுவீங்க. அந்த சூப்பர் பவர் எங்க இருக்குது? ஓகே. நான் சொன்னேன் தானே, உங்களுக்கு ஒரு ஸ்பீச் இருக்கு. நீங்க ஸ்டேஜ்ல ஏறி போய், நீங்க அந்த ஸ்பீச்ச தொடங்க போறீங்க. உங்களுக்குள்ள பயம் இருக்கு. உங்களுக்கு அந்த ஹார்ட் பீட் இருக்குது. சரி, நான் டென்ஷனா இருக்கிறேன். ஸ்டேஜ்ல ஏறிட்டேன். நீங்க ஸ்பீச் தொடங்க போறீங்க. உடனே என்ன சொல்லுவீங்க? ஹாய் எவ்ரிபாடி. நீங்க அந்த வேர்ட்ஸ் சொல்லுவீங்க தானே! அந்த ஸ்டேஜ்ல ஏறும் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்திருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்க்கு உங்களுக்கு அந்த பதட்டம் இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க நார்மல் ஆயிருவீங்க. ஆனா, அந்த ரியாக்ஷன் அதாவது நீங்க அந்த பதட்டத்தோடயே நீங்க போயிட்டு, ஹாய் எவ்ரிபாடின்னு சொல்றீங்க தானே! அந்த ஹாய் எவ்ரிபாடிக்கும், அந்த பதற்றத்துக்கும் இடையில இருக்கிற ஸ்பேஸ், அந்த கேப் அதுதான் உங்களோட சூப்பர் பவர். அந்த சூப்பர் பவர் உதாரணத்துக்கு நான் சொன்னேன் தானே, உங்க கை நீங்க ஸ்டேஜ்ல ஏறிட்டு, உங்களுக்கு அவ்வளோ டென்ஷனா இருந்தா, ஓகே. ஸோ எல்லாருக்கும் முன்னாலே இடுப்புல கை வச்சுட்டு என்னால மூச்சு விடுறது, ஒரு மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்களா இருந்தா, ஓகே. ஸோ அதுல ஏறிட்டு ஸ்டேஜ்ல ஏறிட்டீங்க. ஓகே. ஆடியன்ஸ் இருக்கா பார்க்கலாம். ஆடியன்ஸ பார்த்துட்டு, ஹாய் எவ்ரிபாடி. இப்ப அந்த நீங்க எல்லாரையும் பார்த்து அந்த மூச்சு எடுத்து விட்டீங்க தானே, அந்த கேப் தான். அந்த கேப் தான் சூப்பர் பவர். இது உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ உதாரணமா சொன்னேன். ஸோ இதே மாதிரி தான். அதாவது எங்களுக்கு என்ன உணர்வு தூண்டப்படுது? என்ன எமோஷன்ஸ்ல எந்த உணர்வு எங்களுக்கு தூண்டப்படுது? அத நாங்க ரியாக்ட் பண்ண போறோம். அந்த எமோஷன் தூண்டப்பட்டதுக்கும், அந்த ரியாக்ஷன நாங்க காட்டுறதுக்கும் இடையில இருக்கிற அந்த கேப். அதுதான் சூப்பர் பவர். அந்த கேப்ப நீங்க சரியா யூஸ் பண்ணீங்களா இருந்தா, அந்த கேப்ல நீங்க உங்க பிரெயினுக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன குடுத்துட்டீங்களா இருந்தா, உங்களோட ரியாக்ஷன் வந்து ஒரு பெஸ்ட்டான ரெஸ்பான்ஸா இருக்கும். ஓவர் ரியாக்ட் நீங்க பண்ணவே மாட்டீங்க. இத பிராக்டிஸ் பண்றதுக்கு நீங்க வந்து உங்களுக்குள்ள சில கேள்விகள கேட்டுக்கொள்ளலாம். ஓகே. எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் இப்படி பிஹேவ் பண்றேன்? எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த எமோஷன்ஸ் என்ன ட்ரிகர் பண்ணுது? இத நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்கொள்ளுங்க. அந்த டைம்ல நீங்க என்னென்ன பிஹேவ் பண்றீங்க? அந்த டைம்ல நான் என்னென்ன ரியாக்ட் பண்றேன்? அதையும் நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. ஓகே. அடுத்த தடவ நான் என்னண்டு இதுக்கு பதிலா எப்படி ரியாக்ட் பண்ணலாம்? இத நான் என்னண்டு ரெஸ்பான்ஸா மாத்தலாம்? அதையும் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டுதுன்னா, அந்த சிச்சுவேஷன நீங்க யோசிச்சு, ஓகே இது நடந்திருக்கு. இதுக்குரிய ட்ரிகர் என்ன? இத வந்து சிச்சுவேஷன்ல நான் என்ன ரியாக்ட் பண்ணினேன்? பட் இனிமேல் இத நான் என்னென்று ரெஸ்பான்ஸா மாத்தலாம். ஸோ இத பிராக்டிஸ் பண்ணுங்க. மைண்ட்ஃபுல்லா இந்த கொஸ்டின்ஸ நீங்க உங்களுக்கு ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்க்கும் அப்ளை பண்ணி கேட்டுக்கொள்ளுங்க. இந்த ஸ்டிமுலஸுக்கும், இந்த ரியாக்ஷனுக்கும் இடையில இருக்கிற அந்த சூப்பர் பவர், அந்த சூப்பர் பவர நீங்க எடுத்துட்டீங்களா இருந்தா,
யூ ஆர் அ சூப்பர்மேன் ஓ சூப்பர் எந்த மாதிரி ஒரு எமோஷனல் ட்ரிகரை நான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ என்னண்டு நான் அதை மாற்றி அமைக்கணும். ஸோ அதை உங்கள் ஜேர்னலில் நோட் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டுடே. ஸோ இந்தியா நாளும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் டே 11 கம்ப்ளீட்டட்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யார் யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு அக்ரஷன்ல இருந்து நாங்க எப்படி எங்களை சேவ் பண்ணி கொள்றதுன்றத பத்தி பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி an எக்ஸாம்பிள்.